இந்த வெங்காய தொக்கு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணிடலாம். இது தோசைக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் நல்லா சூட் ஆகும். ஸோ அபாரமான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் ஆனியன் தொக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக எல்லோரும் ஒரு 5 தோசையாவது ஈஸியாக சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த தொக்கு ஒரு டைம் பண்ணினீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குலாம் இந்த தொக்கு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஒரு வாரம் இதை வச்சு நான் தோசை, இட்லி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இது ரொம்ப வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி இந்த தொக்கை ரெடி பண்ணிட்டீங்கன்னா, இந்த சப்பாத்தி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ராவலுக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகும். ஸ்பாயிலே ஆகாது, கெடாமல் இருக்கிறதுனால இதை நீங்கள் ட்ராவலுக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 10 மினிட்ஸில் ஈஸியாக டேஸ்ட்டாக அதே சமயத்தில் ரொம்ப நாள் வச்சு இருக்கிற மாதிரி ஒரு ஆனியன் தொக்கு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் எங்களோட சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆயில் ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆயில் லேசாக சுட்டுருச்சு. ஸோ மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 பூண்டு. இது தோல்லாம் எடுக்க தேவையில்லை, ஸ்லைட்டாக தோலோடையே போட்டுக்கலாம் நீங்கள். அதுக்கடுத்தது ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி. ஸோ இதோட சேர்த்து நம்ம 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் போடுறேன். ஸோ வெங்காயம் ஓரளவு பிங்க் கலரில் வதங்கினா போதும். 1/4 ஸ்பூன் உப்பு போடும். ஏன் இது பச்சையாகவே அரைச்சிட்டு வதக்கலாமா? நீங்கள் ஏன் முதல்ல வதக்குறீங்க? நம்ம பச்சையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமும் வதக்கி பண்ணலாம். இது வதக்கிட்டு நீங்கள் அரைச்சிட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் உங்களுக்கு சேவ் ஆகும். நீங்கள் பச்சையாக அரைச்சிட்டு நீங்கள் வதக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா வெங்காயத்தோட காரத்தன்மை போகணும். அப்போ தான் உங்களுக்கு தொக்கு ரொம்ப நாள் கெடாமையும் இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அதனால் நீங்கள் ஸ்லைட்டாக வதக்கிட்டு அந்த காரத்தன்மை வெங்காயத்தோடது போன உடனே நீங்கள் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டி நீ கொஞ்சம் ஸ்லைட்டாக வதக்கினா சீக்கிரம் வேலை முடியும். ஸோ இப்போ நம்ம வதங்கிடுச்சு, ஆறவும் ஆறிடுச்சுது. ஸோ இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பெரிய வெங்காயம் போட்டிருக்கோம், சின்ன வெங்காயமும் போட்டு செய்யலாம்ல? சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம். நான் இப்போ பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லா வரும். அதே மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் அது ஒரு வாரத்துக்கு கெடாமல் இருக்கும். டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதுக்கு தாளிச்சிட்டு கொஞ்சம் ஸ்லைட்டாக வதக்கினா ரெடி ஆயிடும். ஸோ நான் இப்போ திரும்ப 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஸோ இது வெடிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தொகையெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு வாரத்துக்கு வைக்கிறோன்றதுக்காக நம்ம இப்போ திரும்பவும் வதக்குறோம். இப்போ உடனே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கினது தான், வதக்க தேவையில்லை. நம்ம இப்போ இதை ஒரு வாரம் வச்சுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம திரும்பி ஒரு வதக்கிட்டு எடுத்து வச்சோம்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு வாரம் இருக்கும். ஸோ நீங்கள் தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் பண்ணி கொடுங்க. பண்ணி பார்த்துட்டு எங்களோட சேனல்லையும் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி வந்துச்சு, என்ன ஏது, ஒரு வாரம் உங்களுக்கு இது வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இந்த ரெசிபி, இதெல்லாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ. ஸோ நம்ம இப்போ எடுத்து இதை ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரம் உங்களுக்கு கெடாமல் இருக்கும் இது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் எடுத்துடலாம். ஸோ நல்லா உங்களுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அதனால தான் நம்ம கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா ஒரு வாரம் வச்சுக்கணுன்றதுக்காக. ஸோ இப்போ நம்மளுக்கு வெங்காய தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாவ், சூப்பராக இருக்குது. நல்லா காரசாரமாக நல்லா இருக்குது.
இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ஸோ 1 வீக் வச்சு நீங்கள் எல்லா டிஷ்ஷுக்கும் தொட்டுக்க சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி எங்கள் சேனலில் யுனிக்காக டேஸ்டியாக நிறைய ரெசிபீஸ், புது புது ரெசிபீஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ பெல் ஐக்கானையும் ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் எங்களோட சேனலில் வர எல்லா ரெசிபீஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கே வந்துடும். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் subscribe our channel, like and follow our channel.